எனக்கே ரொம்ப நாள் கழித்து புரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது, அரசியல்வாதிகள்லாம் லஞ்சத்திலே ஊறி போய் கிடக்குறேன், இந்த அரசு அலுவலகங்களெல்லாம் லஞ்சம்னு ஊறி போய் கிடக்குது. எப்படா இவங்களுக்கு ஒரு தப்பு பண்ண அந்த தப்புக்கான தண்டனை அவன் அனுபவிச்சு தானே ஆகணும். ஒரு தப்பு பண்ணியாச்சு, பண்ணின தப்புக்கான தண்டனை அவன் அனுபவிச்சு ஆகணுமே. எப்படி இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி சொகுசா வாழ்றாங்க? இது என்னடா புதுசா இருக்கு? கர்ம கணக்கை நம்ம கிட்ட மட்டும்தானே கதையா சொல்றாங்க. செஞ்சதுக்கான பலனை அனுபவிக்கணும் நம்மளை பார்த்து மட்டுமே சொல்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் தப்பு பண்றான், எப்படி அவன்லாம் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு விடை எனக்கு கிடைச்சிது. ஒரு தத்துவம் ஒன்று சொல்றேன், ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார்னா சினிமாவில் வர வில்லன் பண்ணையார் மாதிரி. அவர் பண்ணாத தப்பே கிடையாது. பணத்தை கொடுப்பாரு, வட்டி கட்ட முடியல, பணத்தை திருப்பி தர முடியாது, நிலத்தை புடுங்கிக்குவார். அழகான பொண்ணை பார்த்தா விடமாட்டார். இப்படி பிறரை ஏய்த்து பிழைப்பதும், பெண்களை எல்லாம் விடாததும், மண்ணாசை பெண்ணாசைங்கிற எல்லா ஆசைகளோடையும் ரொம்ப ஒரு வில்லன் பண்ணையார் மாதிரி வாழ்ந்துடுறாரு. ஊர்ல இருக்கிறவன் ஒருத்தன் விடாம அவர் சபிக்கிறான். எல்லாம் எப்ப செத்து தொலைவானோ, இவன் இருக்கிறதுனால ஊருக்குள்ள நம்மளால நிம்மதியா இருக்க முடியல, பிள்ளைகளை நிம்மதியா ரோட்ல நடமாட விடியலன்னு அந்த பண்ணையார், அந்த ஜமீன்தார் அவ்வளவு கேவலமா எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்படி இவன் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் என்ன ஆகுது, மேல யம தர்மராஜா சித்திரகுப்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. வரட்டும், இவன் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சாணி உருண்டை, அது மாட்டுச்சாணியோ இல்லை மனுஷஞ்சாணியோ, ஒவ்வொரு உருண்டை அங்கே வெயிட்டிங்ல ஏறிக்கிட்டே இருக்குது. செய்யற பாவத்துக்கு பூரா மலை மாதிரி உருண்டை சேர்ந்துருச்சு. மலை மாதிரி உருண்டை சேர்ந்து இவன் வந்த உடனே இவனுக்கு அதைத்தான் சாப்பாடை கொடுக்கறதுக்கு அங்கே வெயிட்டிங்ல இருக்குது. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு சாது ஒருத்தங்க வர்றாங்க. அந்த சாது கிட்ட எல்லாரும் என்ன பண்றாங்க, குறை சொல்றாங்க. ஐயா, எங்களால் ஊர்ல நிம்மதியா இருக்க முடியல, இந்த ஜமீன்தாரால நாங்க நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊர் மக்களே புலம்புறாங்க. உடனே அந்த சாது என்ன பண்றாரு, இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால நேர அரண்மனைக்கு போறாரு. நம்ம ஜமீன்தாரோட அந்த பங்களாவில் போகும்போது வழக்கமா அந்த ஜமீன்தாருக்கு தான் நல்ல குணமே இல்லையே, சரியானபடி வரவேற்கல. அதனால சாதுக்களுக்கு எப்பயுமே பொறுமை இருக்கு இல்லையா. அந்த சாது நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ற தெரியுமா, இந்த பாவத்துக்கெல்லாம் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா, மேல என்ன வெயிட்டிங்ல இருக்கு தெரியுமா, கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். மனுஷன் ஜாணி ஒரு மலை மாதிரி இருக்கு தம்பி, இதெல்லாம் முடிச்சுட்டு நீ மேல போன அதைத்தான் நீ சாப்பிட்டாகணும்னு சொல்றாரு. இதுதான்டா உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு, சாணி, அதுவும் மனுஷன் சாணியை சாப்பிட்டாகணும், அதுதான் உனக்கு அங்க மேல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிட்ட சொன்னாலே நம்மளே பயந்துருவோமா இல்லையா. டக்குன்னு அந்த ஜமீன்தாருக்கு ஒரு ஜெர்க் ஆகுது. ஐயையோ, இங்க இவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு மேலே போய் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குதா, ஐயையோ இது ரொம்ப கஷ்டமாச்சு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இனிமேலாவது புண்ணியம் செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ஜமீன்தார் என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, மேலதான் சாணி வெயிட்டிங்ல இருக்கே மலை அளவுக்கு, அதை என்னைக்கு சாப்பிட்டு தீக்கிறது, அப்ப இனிமே நல்லது பண்ணலான்னு வரக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்றது, அன்னதானம் பண்றது, திருமணம் பண்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊருக்குள்ள ஒரு பாதி பேர் என்ன பண்றாங்க, எப்ப நல்லபடியா திருந்தினானே சந்தோஷம்டா சாமி அப்படின்னு கொஞ்சம் பேர் அதை அப்படியே மனநிறைவோட சரி எப்படியோ பண்ண என்ன ஜமீன்தார் திருந்திட்டாருன்னு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாதி பேர் என்ன பண்றான், எப்ப பார்த்தாலும் இவர் குறை சொல்லிக்கிட்டே, எனக்கு இல்லப்பா இவன் களவாணி பைய, இவன் எப்படி இருந்தாலும் நிலத்தை கொடுத்துட்டு இவன் ஏதோ புடுங்கிறதுக்கு பெருசா பிளான் பண்றான், அதான் இப்படிலாம் நடிக்கிறான், இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னா சும்மா இல்லை வேற ஏதோ பெருசா பிளான் பண்றான் இப்படின்னு அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திரும்ப வேற ஒரு சாது அந்த ஊருக்குள்ள வர்றாங்க, ஒரு பெண் சாது. அந்த சாது என்ன பண்றாங்க, ஜமீன்தார் அன்னதானம்லாம் நிறைய போடுறாருன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பசியாறிட்டு போகலான்னு நினைச்சேன், ஜமீன்தாருடைய அந்த அரண்மனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, ஏம்மா நீயே ஒரு பொம்பளையா இருக்கிற, ஜமீன்தாரை போய் பார்க்குறேன்னு சொல்ற, அவன் ஏற்கனவே ஒரு அயோக்கிய பைய, பொம்பளைய பார்த்தா விடமாட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சாது சொல்லு, ஏமா நிறுத்து, ஒரு நிமிஷம் நிறுத்து, அவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்கனவே ஒவ்வொரு பாவ செயலுக்கு ஒரு உருண்டை சாணியை சேர்த்து மலை இளவங்க குமிஞ்சு நிக்குது யம தர்மராஜாட்ட. இவன் போன உடனே சாப்பிட்ற கொடுக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
திடீர்னு அவனுக்கு என்னாச்சோ யாரோட புத்திமதியோ கேட்டுட்டு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நன்மை செய்ய ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. செய்யக்கூடிய நன்மைக்கெல்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு, ராஜ உபச்சாரத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் அவன் செய்த தீமைகளுக்கான சாணி மலை மாதிரி குமிஞ்சு இருக்குது, இந்த பக்கம் அவன் செஞ்ச நன்மைகளுக்கான ராஜ உபச்சாரமும் ரெடியா இருக்குது. சித்திரகுப்தன் கேட்கிறாரு, பிரபு பாவச்செயல் நிறைய பண்ணியிருக்கான், அதுக்கு இந்த பக்கம் சாணி மலை மாதிரி இருக்குது, நல்லது வேற பண்றான், ராஜ உபச்சாரம் வேற இருக்குது, எதையா கொடுக்கறது அப்படின்னு. நீ ஏப்பா கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற? இந்த சாணி உருண்டை வாங்குறதுக்குன்னே பூமியில நிறைய தியாகிகள் சுத்திக்கிட்டு திரியிறான். புரியலையே, பாரு உனக்கே புரியும். ஜமீன்தார் திருந்திட்டார், இன்னமும் ஜமீன்தாரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே திரியிறான். எவன் எவன் விமர்சனம் பண்றாரோ அவன் பேர்ல ஒரு உருண்டையை தூக்கி வையின்றார். ஜமீன்தார் திருந்தியதை அறியாமல் எவன் அவனை பற்றி எந்த விஷயம் தெரியாம குறை சொல்லிக்கிட்டே இருந்தானோ அவன் கணக்குல அந்த பாவத்தை செய்யும் போது பூரா ஒரு உருண்டையை தூக்கி வச்சிட்டார். அந்த அம்மா சொல்லுது, எல்லா உருண்டையும் அவனுக்கு புண்ணியம் பண்ணோடனே கரைஞ்சு போயிருச்சு. நல்லா கேளுங்க, எல்லா உருண்டைகளும் அவன் செய்த புண்ணிய காரியத்தின் பேரில் கரைஞ்சு போயிருச்சு. கடைசியா ஒரு உருண்டை இருந்துச்சு, யாருகிட்டடா கொடுக்கலான்னு நினைக்கும் போது பாதகத்தி நீ அவனை பத்தி தப்பா பேசிட்டு அந்த உருண்டை உனக்கு வந்துருச்சு. இப்ப ஜமீன்தார் மேல போனா ராஜ உபச்சாரத்துடன் கூடிய அற்புதமான வரவேற்பு அங்க அவர் காத்துக்கிட்டு இருக்கு. விஷயத்தை கவனிங்க. இப்பதான் எனக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போதுதான், ஒரு அற்புதமான மனிதர் இது எனக்கு சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. அடடே, ஒரு அரசியல்வாதியாகட்டும், ஒரு அரசு அதிகாரியாகட்டும், அவர் லஞ்சம் வாங்கியிருப்பார், அவரை பத்தி அவர் வாங்கினாரு வாங்கல, அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் தண்டனை அனுபவிக்க போறார், நமக்கு தேவையில்லை. ஆனா இங்க உட்கார்ந்து பேசாத பேச்செல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவன் அனுபவிக்கிறதுல எல்லாத்துலயும் ஒரு பங்கை நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நிறைய பேரெல்லாம் வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா உள்ள போய் கமெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேவலமா, ஏன் நம்ம சேனல்லே பல பேர் அப்படி போட்டிருப்பாங்க. எனக்கெல்லாம் முதல்ல அது ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, என் ஜாதகத்திலேயே எனக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. நான் நல்ல விதமா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆரம்பிச்சோம். அந்த விடுதலையை நல்ல மேம்படுத்தி கொடுத்தவங்க எல்லாம் யார் தெரியுமா? நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணவங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ அவங்க நம்மளை விமர்சனம் பண்ணது சும்மா இல்லை, என்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்த தியாகிகள்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. நான் நல்லபடியா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காக வேண்டிய இந்த மண்ணில் பிறந்த தியாகிகள்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இதைத்தான் கிராமத்துல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில போற வேணான வேட்டிக்குள்ள பிடிச்சு விட்ட கதையா அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு கர்ம கணக்கை செய்யறாங்க. இப்ப நானே எடுத்துக்கோமே, என்னல இருந்தே பேசுவோம், ஏன் மற்றவங்கள பேசுவானே. நான் ஏதோ தப்பா வீடியோ போடுறேன், இல்லை தப்பா மக்களை டைவர்ட் பண்றேன். நான் செய்யற பாவத்துக்கு எனக்குன்னு ஒரு தண்டனை மேல ரெடியா இருக்கு. நான் வாழ்ற காலத்திலே ரெடியா இருக்கு, வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் ரெடியா இருக்கு. என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு போக போகுது. நான் செய்யறேன், நானே அனுபவிச்சுட்டு போறேன். இடையில எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? நான் செஞ்சு நான் அனுபவிக்க வேண்டிய கர்மம் நீங்க ஏன் சுமக்கணும்? யோசிச்சு பாருங்க. இங்கதான் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம பல நேரங்களை யோசிப்போம், நான்லாம் ஒரு பாவமும் பண்ணலை, எனக்கு ஏன் இந்த கஷ்டமோன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு ஏன்னு இப்ப தெரியுதா பாருங்க. போற போக்குல எல்லாரையும் அப்படியே விமர்சனம் பண்றது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அத தப்பு, இது சரி, நான் அவனை அப்படி பண்ணுவேன், இவனை இப்படி பண்ணுவேன், எல்லாம் பண்ணிடுறது. உங்களுக்கு தெரியல, இப்படி சொல்லி அவன் அனுபவிக்கிற கஷ்டத்தை பூரா நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் சொன்னேன், நீங்கள்லாம் மிகப்பெரிய தியாகிகள். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட கஷ்டத்தையும் ஒருத்தரோட கர்ம கணக்கையும் வாங்குறதுக்குலாம் எவ்வளோ பெரிய மனசுல ஒரு பெரிய ஒரு துணிச்சல் இருக்கணும். உங்ககிட்ட அது இருக்கு பார்த்துக்குங்க. ஒரு வகையில் பார்த்தா நான்லாம் உங்களை வாழ்க்கை பூரா மறக்கக்கூடாது, உங்களால தான் நல்லா இன்னைக்கு உயர்நிலைக்கு வந்தேன்னு கூட சொல்லலாம் அப்படி. ஆனா எனக்குள்ளார ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, இந்த மக்களுக்கு இது என்னைக்கு புரிய போகுது? ஏன் தேவையில்லாம இன்னொருத்தரை விமர்சனம் பண்ணி அவங்க அனுபவிக்கிற கர்ம கணக்கை நாம வாங்கணும்? நம்ம வாழ்க்கையிலே நாம சரி பண்ண வேண்டியது எத்தனையோ இருக்குதே, அதை சரி பண்ணி என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமே அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரதா பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்துல எப்படிப்பட்ட மனநிலையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனா குறை என்ன பண்ணுவோம்? கடவுளை சொல்லுவோம், இந்த கோயிலுக்கு பிரேயர் பண்ணி நடக்கவே இல்லை. பரிகாரத்தை சொல்லுவோம், இந்த பரிகாரத்தை பண்ணுனே நடக்கவே இல்லை. இந்த வழிபாடை பண்ணுனே நடக்கவே இல்லை. எப்படி நடக்கும்? எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற கஷ்டத்தை வலிச்சு இழுத்து உங்க பாக்கெட்ல தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
நீங்க ரசிக்கிற மாதிரி வாழணும். அதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. என்னென்ன பயிற்சி பண்ணணும், என்னென்ன என்னுடைய குணத்துல மாற்றணும், நான் என்ன செய்யணும், அதை மட்டும் யோசிங்க. உங்களை செல்ஃபா டெவலப் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். பிறரை கவனிக்கிறதும் பிறரை விமர்சனம் பண்றதுமா உங்க வேலை? அது இல்லவே இல்லை. அவங்க கர்ம கணக்கு நீங்க ஏன் வாங்குறீங்க? அவங்களுடைய சுமையை நீங்க ஏன் சுமக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க ஆரோக்கியமா, சந்தோஷமா, நிம்மதியா, நல்ல கர்மாவோட புண்ணிய கணக்கோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல விட வேண்டியது பிறரை விமர்சனம் செய்வது. அவங்கள போய் அது தெரியல, இது தெரியல, அது தப்பு, இது தப்பு. ஓகே, உங்களுக்கு தோணுதா செஞ்சுட்டு போங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கணக்கு உங்கள் பின்னால் நிழல் மாதிரி பின்னால் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ அனுபவிக்க வேண்டிய நீங்கள் திரும்ப வாங்க போகிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குணத்தை மாற்றிக்குங்க. நல்ல வாழ்க்கை வாழணும். இறைவன் உங்களை கருணையோட படைச்சு அனுப்பிச்சிருக்கிறது உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு. அந்த வாழ்க்கையை வாழுங்க. பிறரோட வாழ்க்கையை நீங்க ஏன் வாழ்றீங்க? நல்லா வாழுங்க, நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட ஆனந்தமா இருங்க. இறைவனுக்கு நன்றியை செலுத்தும் விதமா நல்லபடியா வாழுங்க. குருவே சரணம்.